வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது இது முடிவல்ல ஆரம்பம். விஜய பிரபாகரன் அதாவது நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விஜய் பிரபாகரன் 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது முடிவல்ல தொடக்கம் என்று பதிவிட்டுள்ளார். இது வைரலாகி பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது என்னவென்றால், இந்திய அளவில் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றது என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்ததன்படி கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு, ஏப்ரல் 26ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு, 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் மே 7ஆம் தேதியும், 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் மே 13ஆம் தேதியும், 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் 20ஆம் தேதியும், 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் மே 25ஆம் தேதியும், கடைசியாக 7ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் ஜூன் 3ஆம் தேதியும் நடைபெற்று முடிந்திருந்த நிலைமையில் அதனைத் தொடர்ந்து நேற்று மக்களவைத் தேர்தலின் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியான நிலைமையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் நம்பிக்கை நட்சத்திரம் விஜய பிரபாகரன் திமுக வேட்பாளர் மாணிக்கம் தாகூரிடம் 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். மேலும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காலை முதலே முன்னிலை வகித்து வந்த விஜய பிரபாகரன் 5வது சுற்றுக்கு பிறகு சிறிய அளவிலான எண்ணிக்கை தொடர் பின்னடைவை சந்தித்து வந்தார். மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து மாறி மாறி முன்னிலை வகித்து வந்த நிலைமையில் இறுதியாக விஜய பிரபாகரன் திமுக வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் தோல்வியை தழுவினார். மேலும் திமுக வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை விட அவர்களிடம் பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவி விட்டார் விஜய பிரபாகரன். மேலும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடிகர் ராதிகா சரத்குமார் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொகுதியில் விருதுநகர் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட விஜய பிரபாகரன் சுமார் 3,80,877 வாக்குகளை பெற்றார். மேலும் பெற்று தோல்வியை தழுவிய நிலைமையில் விஜய பிரபாகரன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது முடிவல்ல தொடக்கம் என்பதனையும் பதிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இனி இந்த தேர்தல் இல்லை என்றால் என்ன, அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அக்கட்சியின் நிர்வாகிகளும் புள்ளிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.